இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே ஆரோனும் அவனுடைய குமாரரும் தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி சொல்ல வேண்டிய கடைசி வார்த்தை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பது. இந்த வசனத்துல 2 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று தேவனுடைய பிரசன்னம், அடுத்தது தேவன் கொடுக்கிற சமாதானம். அநேக மக்கள் தனிமையிலே விசாரிப்பார் இல்லாமல் மனக்கவலை அடைந்து துக்கத்தோடு இருக்கிறார்கள். நம்மை படைத்த தேவன் நம்மோடு கூடவே இருப்பது எத்தனை ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்முடைய உறவுகள் எல்லா காலகட்டத்திலும் சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்க முடியாது. ஆனால் நம்மை படைத்த தேவன் நம்மோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க முடியும். இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் நாம் இழந்து தவிப்பது சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் கூட இருக்கும்போது நமக்கு சமாதானம் நிறைவாய் கிடைக்கிறது. காரணம், அவரே சமாதான பிரபு, சமாதான காரணர். நம்மை கைவிடாதபடி காத்து அவர் இருக்கும் இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து கரை இல்லாதவர்களாக, களங்கம் இல்லாதவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக அவருக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லமையுள்ள தேவன் அவர். அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே நம்மை பூரிப்பாக்குகிற தேவன். 40 நாள் இரவு பகல் மோசே தேவனோடு இருந்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு வந்தபோது அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது. ஜனங்களாலே அந்த முகத்தை பார்க்க முடியாத போது அவன் முக்காடு போட்டுக்கொண்டு பேசினான். தேவனுடைய பிரசன்னத்தினாலே அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது. நம்மோடு கூட என்றென்றும் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற அவருடைய வார்த்தைகளை நமக்கு அருளி செய்து அரவணைக்கிற தெய்வம். அவருடைய நாமத்தினாலே நாம் கூடி வரும்போது சொன்னபடியே நம் மத்தியிலே எழுந்தருளி அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை திருப்தியாக்கி நிரப்புகிற தேவன். இந்த தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, எங்களை படைத்து உடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டவரே, உடைய பிரசன்னத்தினாலே எங்களை திருப்தியாக்குகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் முடியும் வரைக்கும் எல்லா நாட்களிலும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் எங்களுக்கு அளித்து வழிநடத்துகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போல ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்து உடைய பிரசன்னத்தினாலே எங்களை வழி நடத்துகிற தயவிற்காக நன்றி செலுத்தி உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.